Hello friends, good morning. Welcome back to Kathamba Samayal. இன்னைக்கு நம்ம கதம்ப சமையல்ல ஒரு சாம்பார் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு இன்னைக்கு சாம்பார் வைக்க போறோம். என்னடா சாம்பார் எல்லாம் வீடியோ எடுத்து போடுறாளேன்னு யோசிக்காதீங்க. புதுசா சமைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம டெய்லி சமைக்கிறவங்களும் சாம்பார் நம்ம வைக்கிற சாம்பார் டேஸ்டாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அது ரொம்ப கஷ்டமான வேலையே இல்லைங்க. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு டேஸ்ட்டாக வர ஆரம்பிக்கும். நான் இன்றைக்கி பண்ணுற மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுப்பில் இப்போ ஒரு வானல் வச்சுக்கிட்டாச்சு. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடி நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அது கூட இப்போ ஒரு தக்காளி பொடி நறுக்கி சேர்த்துருக்கேன். இதையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு 2 பெரட்டிட்டு இப்போ நம்மளோட காய் இதில் சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட காய் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. இந்த காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கணும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி விடாமல் அப்படியே கலந்து விடுங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம போட்ட அந்த உப்பு மஞ்சத்தூள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போது இந்த டைமில் நமக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. நம்ம எண்ணெயிலே தான் நம்ம இது வரைக்கும் வதக்கிட்டுருக்கோம், தண்ணி விடாமல். இப்போது இந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி, இந்த காய் மட்டும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப அதை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த பருப்பு நல்லா மசித்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் வேணும்னா கொஞ்சம் கலந்துக்கோங்க. கலந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இப்போ ஒரு கொதி வரட்டும். கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சாம்பார் மூடி வைக்கக்கூடாது. இப்போ சாம்பார் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி இது இப்போ இதில் ஊற்றிருக்கோம். முன்னாடி உப்பு வெறும் காய்க்கு மட்டும்தான் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதனால் இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு எல்லா சாம்பாருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட சாம்பார் அருமையாக தயாராகிடுச்சு. காயெல்லாம் சூப்பராக பஞ்சு போல் வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.